உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நம்மளே இந்த சாந்தி முகூர்த்தத்தை எப்படி தள்ளி வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பரவாயில்ல, அவங்களே தள்ளி வச்சுட்டாங்க. ஆனாலும் அந்த வீட்டுக்கு போன உடனே இந்த பேச்ச ஆரம்பிப்பாங்க. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ, இத மறந்துட்டேனே. ஐயோ, இன்னும் 2 மாசத்துல வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிரும். எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி கணக்கு சரியா இருக்கணும். அப்படி பார்த்தா இப்ப உடனே சாந்தி முகூர்த்தம் நடந்தாதானே சரியா இருக்கும். இப்ப என்ன பண்றது? கண்மணி, என்ன கண்மணி தள்ளி போயிடுச்சு? அது நான் அப்படி சொல்லல, தள்ளி போனது நல்லதுதான் சொல்ல வந்தேன். நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும் கண்மணி. எனக்குமே அந்த சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கே நடக்கிறதுல விருப்பம் இல்லை. என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருந்தாலும் பழகியிருந்தாலும் அவ்வளவா நம்ம க்ளோஸ் ஆகலைல்ல. உடனே இது நடந்தா நமக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கும். இது எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? சொன்னா தப்பா எடுத்துப்பாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, அத்தையே வந்து பேசி தள்ளி வச்சுட்டாங்க. இப்பதான் மனசுக்கு ரிலீஃபா இருக்கு. எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நடந்தா தான் நல்லா இருக்கும். சரி, நாம மட்டும் தனியா நின்று பேசிட்டு இருக்கோம். யாராவது பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பொண்டாடி கூட தனியா பேசிட்டு இருக்கானேன்னு கலாய்ப்பாங்க. என் தம்பிங்க 2 பேருமே போதும் கலாய்க்கிறதுக்கு. கண்மணி, டயர்டா இருப்ப, நல்லா ரெஸ்ட் எடு. நான் கீழே இருக்கேன். சாந்தி முகூர்த்தம் தள்ளி போக கூடாது. அப்படி போனா நான் மாட்டிப்பேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.